தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னி சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கெட்டி மேலும் சீரியலுடைய இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் அஞ்சலி, மகேஷ் இவங்க 2 பேருடைய கல்யாணம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடியுது. கல்யாணத்தை நிறுத்தலான்னு வந்த கவின் எங்கிருந்தாலும் நீ வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்தை விட்டு கிளம்பிட்டாரு. ஸோ கவினுடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கவினை திட்டிகிட்டு இருக்காங்க. நீ அஞ்சலியை பார்த்து உன் காதலை சொல்லி அஞ்சலியை கூட்டிகிட்டு வருவேன்னு பார்த்தா நீ என்னமோ வாழ்கன்னு சொல்லி வாழ்த்திட்டு வந்துட்டு இருக்க, என்னடா நீ அப்படின்னு சொல்லி கவினுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கவினை திட்டினாலும் அஞ்சலி எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அஞ்சலி கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் துளி வந்தாலும் அந்த மகேஷை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் தனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இந்த குடிதான் சொல்லி அதுக்கு அடிமையாக போகிறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் கவினுடைய அப்பா வீட்டில் செம்ம கோவத்தில் இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி தான் ரிஜிஸ்ட்ரேஷன், கவின் வராதனால அவர் ஒரு பக்கம் கோவத்தில் இருக்கார். ஸோ அப்பாவுக்கு அவ்வளோதான் மரியாதையான்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் தன்னுடைய மனைவிட்ட கோவத்தை காட்ட, இன்னொரு பக்கம் வெற்றி. ஸோ வெற்றியுடைய ஃபேமிலி பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிடாம கிளம்பும்போது அந்த இடத்துல வெற்றி வந்து தடுக்கிறாங்க. என்னப்பா இப்போவே கிளம்பிட்டீங்க, நம்ம இருந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு போனால் தான் நம்மளுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஓட்டாக மாறும் அப்படின்னு சொல்லி பக்கா அரசியல்வாதி மாதிரி இங்கே வெற்றியும் பேச, வெற்றி பேசுகிறதுக்கென்று இவங்க எல்லாருமே பூரிச்சு போகிறாங்க. முழு அரசியல்வாதியாக வெற்றி வந்து மாறிட்டான் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் அங்கேயே இருக்காங்க. ஸோ வெற்றி பார்த்திங்கன்னா பந்தி பரிமாறுறாரு. அதை பார்த்த மீனாட்சி இவன் இப்படி பண்ணுற ஆளே கிடையாது, எதுக்காக இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், சம்திங் ஏதோ ராங் அப்படின்னு சொல்லி மைண்ட் வாய்ஸ் கொடுக்க அந்த இடத்துல வெற்றி துளசியை ஃபாலோ பண்ணுறத மீனாட்சியும் பார்க்குறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் தியா குட்டியை துளசி இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பகலில் ஸ்டார்லாம் தெரியுமாமா அப்படின்னு சொல்லி துளசிக்கிட்ட கேட்க, அதெல்லாம் தெரியுமே, அதோ பாரு இதோ பாருன்னு கடைசியில் தியாவை கை காமிக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க தியா குட்டி. அங்கே ஜெகன், மோனிகா 2 பேருமே வராங்க. தியாவை பார்த்த சந்தோஷத்தில் மோனிகா தியா கிட்ட வந்து பேச, ஆனால் தியா இவங்க 2 பேரையும் பார்த்து பயந்து போகிறாங்க. அப்படி என்ன சொல்லி நீ மயக்க வச்சிருக்கேன்னு சொல்லி துளசியை பார்த்து திட்ட, குழந்தைகிட்ட எப்படி பேசணும் பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி துளசி ஒரு பக்கம் பக்குவமாக சொல்ல, எங்கள் குழந்தைகிட்ட எப்படி பேசணும் பேசக்கூடாதுன்றது எனக்கு நல்லா தெரியும், குழந்தைய நல்லா பார்த்துக்க அப்படின்னு சொல்ல, அதை நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொல்லி இவங்களுக்குள்ள வாக்குவாதம் போயிட்டுருக்கு. ஸோ இருந்தாலும் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போது தியா வந்து துளசிக்கிட்ட ஒரே ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அவங்க கூட என்ன நீங்கள் அனுப்பி வச்சுருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் வெற்றி பந்தி பரிமாறுறாங்க. அந்த இடத்துக்கு துளசியும் வராங்க. துளசியை தேடி தியாவும் வர அம்மான்னு சொல்லி கூப்பிட்றத பார்த்த வெற்றி ரொம்ப அப்செட் ஆகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும், வெற்றிக்கு இந்த உண்மை எப்போ தெரிய வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. இதற்கு இடையில் இங்கே துளசிக்கிட்ட மீனாட்சி வந்து பேச்சு கொடுப்பாங்க. அதில் உங்களுடைய வயசு என்ன அப்படின்றத கேட்பாங்க. அவங்களுக்கு 32 வயசு ஆகுனதும் அத்தை போட்ட முதல் கண்டிஷனில் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2வது விஷயத்தை கேட்குறாங்க. உங்கள் ஜாதகத்தில் ஏதோ பிரச்சனை இருக்காமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்ல 2வது கண்டிஷனும் அவுட்டு அப்படின்றாங்க. நீங்கள் கலகலன்னு பேசுவீங்களா இல்லை அப்படி தான் எப்படியோ அமைதியாக இருப்பீங்களான்னு சொல்லி கேட்க, நான் கொஞ்சம் சைலண்ட் டைப் அப்படின்னு சொல்லும்போது 3வது கண்டிஷனும் அவுட்டு. ஆக மொத்தம் அத்தை போட்ட 3 கண்டிஷனுமே அவுட்டுன்னு சொல்லி இதை வச்சு வீட்டில் கலவரத்தை உண்டு பண்ணி வெற்றியை நான் பழிதீப்பேன் அப்படின்ற மாதிரி மீனாட்சி ஒரு பக்கம் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. சரி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.